IPL தொடர்ல நேத்து நடந்த எலிமினேட்டர் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 4 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி குவாலிஃபயர் 2 போட்டிக்கு முன்னேறி இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. மே 24ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்துல நடக்க இருக்க குவாலிஃபயர் 2 போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட மோத இருக்கு ராஜஸ்தான் அணி. எலிமினேட்டர் போட்டியில தோல்வியடைஞ்சதால தொடர்ல இருந்து வெளியேறி இருக்கு RCB அணி. இந்த சீசன்லயும் கோப்பைய வெல்லும் கனவு கனவாவே போயிடுச்சுன்னு ஏமாற்றத்துல இருக்காங்க RCB ரசிகர்கள். நடப்பு சீசனோட IPL போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காரு RCB அணியோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான தினேஷ் கார்த்திக். 2008 இருந்து IPL போட்டிகள்ல விளையாடி வந்த தினேஷ் கார்த்திக் இதுவரைக்கும் 257 போட்டிகள்ல விளையாடி 4842 ரன்களை குவிச்சிருக்காரு. தங்களோட அணி வீரரை கௌரவிச்சு வழி அனுப்புனாங்க RCB வீரர்கள். இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்கும் பணியில ஈடுபட்டு வருது BCCI. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட பயிற்சியாளரான ரிக்கி பாண்டிங்க BCCI அணுகியதா தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில தன்னோட குடும்பத்தை விட்டு விலகியிருக்க விருப்பம் இல்லாததால இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரா பதவி வகிக்க விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு ரிக்கி பாண்டிங். IPL வரலாற்றுல 8000 ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு RCB அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி. மொத்தம் 252 போட்டிகள்ல விளையாடி 272 சிக்ஸர்களோட 8004 ரன்களை குவிச்சிருக்காரு விராட் கோலி. அது மட்டும் இல்லாம நடப்பு சீசன்ல 15 போட்டிகள்ல விளையாடி 741 ரன்களை குவிச்சு ஆரஞ்சு கேப்பையும் தன்வசம் வச்சிருக்காரு விராட் கோலி. மேலும் 2016ஆம் ஆண்டு IPL சீசன்ல 973 ரன்களை விராட் கோலி எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கான வீரர்களை தேர்வு செய்யறது தொடர்பா பேசியிருக்க கௌதம் கம்பீர் T20 அணிக்கு IPL மற்றும் சையத் முஷ்டாக் அலி தொடர வச்சு வீரர்களை தேர்வு செய்யணும்னு ஒரு நாள் போட்டிகளுக்கு விஜய் ஹசாரே தொடர கொண்டும் இந்திய அணிக்கான வீரர்களை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கார். மேலும் டெஸ்ட் போட்டிகளுக்கு முதல் தர கிரிக்கெட் போட்டிகளின் அடிப்படையில் தான் அணியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். IPL பெர்ஃபார்மன்ஸை கொண்டு ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் அணிகளுக்கு வீரர்களை தேர்வு செஞ்சு வீரர்களுக்கு மோசமான வழியை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கௌதம் கம்பீர். இந்திய அணிக்கு தன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோலி தான் சொல்லியிருக்காரு டெல்லி அணியின் தலைமை பயிற்சியாளரான ரிக்கி பாண்டிங். இந்தியாவில் பல பேர் கோலியை அணியில எடுக்காம இருக்க காரணங்களை தேடி வரதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோலி இருக்க ஃபார்முக்கு T20 உலக கோப்பையில அவரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கலாம்னு சொல்லியிருக்காரு பாண்டிங். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.